டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை சட்டத்தரணியும் தமிழ் தேசிய மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய நிறுவனருமான திரு உமாகரன் அவர்களை. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் முடிந்து ஒரு 24 மணி நேரம் நிறைவாகி இருக்கிறது. 2009 இந்த 2026 ஆண்டு வரையிலும் நாம் இந்த நீதி கேட்பதற்கான பயணத்தில் எந்த தொலைவுக்கு நாம் சென்றிருக்கிறோம்? 2009 ஆண்டுல இருந்து இன்றைக்கு வரையுமான இந்த காலப்பகுதியில இந்த நினைவேந்தலை செய்யறதுல இருந்த சவால்கள் என்றது ஓரளவுக்கு குறைந்திருக்கு என்று சொல்லலாம். நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த முள்ளிவாய்க்காலுக்கு நினைவேந்தல்கள் செய்வதற்கு செல்லுகிற பொழுது மிக அதிகமான இராணுவ கெடுபிடிக்கு மத்தியில நாங்கள் போக வேண்டியதாக இருந்தது. எங்களுடைய வாகனங்கள் பதிவு செய்யப்படும், இராணுவ புலனாய்வாளர்களுடைய கேமராக்களை படமெடுத்தபடியே இருக்கும், குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் பின்தொடர்வார்கள், அதன் பின்னரான விசாரணைகள், இப்படியான சூழல்கள் இருந்தது. இது இன்றைக்கு கணிசமாக குறைந்திருக்குது, ஆனா அறவே இல்லாமல் போக இல்லை. இந்த நீதி கோரிய போராட்டம் என்ற ஒரு விஷயத்தை கேட்டிருந்தீங்கள். இந்த நீதி கோரிய போராட்டம் என்றதுல எனக்கு சர்வதேசம் ஒரு நீதியை தரும் என்றதுல எப்பயுமே எனக்கு உடன்பாடும் இல்லை, நான் அதை நம்பி இருக்கிறவனும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இது சர்வதேசத்தின் அனுசரணையோடு சர்வதேசம் பார்த்திருக்க நடத்தப்பட்ட ஒரு இனப்படுகொலை. இலங்கை 2009 ஆண்டை பொறுத்தவரையிலையும் அது காங்கிரஸ் நடத்திய கசாப்பு கிடையாது. இதுக்கு சர்வதேசத்திலிருந்து நீதி வரும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பொழுதுமே இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கையில போராடுகிறவர்கள், அதை நோக்கி செயற்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறவர்களை நான் எந்த தருணத்திலையும் குறை சொல்வதும் இல்லை, அவர்களுக்கு தடையாக இருப்பதும் இல்லை. என்னுடைய பணியாக நான் இந்த வரலாற்றினை எங்களுடைய அடுத்தடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதற்கு ஊடாக இந்த வரலாற்றின் மூலம் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் எதிர்காலத்து சந்ததிகள் இந்த கொலைகாரர்களிடம் அவதானமாக விழிப்புணர்வோடு வாழ்வதற்கான ஒரு வழிவகையை செய்து கொடுக்க வேண்டும். அந்த வரலாற்று கூடாக அந்த அனுபவத்தை கடத்தி வைக்கணும் என்றுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கு. என்னுடையது அமைப்புடையது. ஐநா மனித உரிமைகள் ஆணையத்துல தொடர்ந்து நாம் கதவுகளை தட்டி வர்றோம். அடுத்தது பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றம் ICC போவதற்குமான அந்த பேச்சுக்கள் மட்டும்தான் இருக்கிறதே தவிர முன்னேற்றங்கள் ஏதும் ஏற்படல. குறிப்பா இத்தனை ஆண்டு காலத்தில் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் 200 சாட்சியங்கள் தான் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான சாட்சியங்களும் அதே போல தரவுகள் எல்லாம் ஆவணப்படுத்தப்படாமல் இருக்கின்றன. இன்னும் காலம் போக போக அடுத்த தலைமுறை இதை எடுத்துட்டு போவாங்களா அப்படின்னு ஒரு இருக்கு. ஆக நமக்கு இந்த பன்னாட்டு அளவிலான இந்த ஐநா மன்றத்தின் மூலமான, அதே போல ICC மூலமான, நீங்கள் சட்டத்தரணி நீங்கள், அதனால் உங்களிடம் இந்த கேள்வியை முன்வைக்கிறோம். இந்த ICC போவதற்கான, அதுக்கெல்லாம் தீர்வுக்கான வாய்ப்புகள் எதிர்காலத்திலாவது வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கா? இப்ப எப்படிதான், இப்ப இலங்கையில மாத்திரம் அல்ல, உலகத்தை பொறுத்தவரையிலையும் இன்றைக்கு அநேகமான மத்திய கிழக்கு நாடுகளிலையும் அதே போன்று ஆப்பிரிக்க நாடுகளிலையும் அதிக அளவிலான மனித உரிமை மீறல்கள் நடந்தபடிதான் இருக்குது. நான் என்னுடைய தொழில் சட்டத்தரணியாக இருக்கிறது, என்னால் முடிந்த அளவுக்கு சட்டத்துக்கூடாக என்னுடைய மக்களுக்கு, என்னை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றது என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த சர்வதேச பொறிமுறைகளை நோக்கி நகர்கிற பொழுது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய செயற்பாடுகளாக இருக்கட்டும், அல்லது போனால் ஐக்கிய நாடுகள் சபை சார்ந்த செயற்பாடுகளாக இருக்கட்டும், அது தொடர்பான செயற்பாட்டாளர்கள் என்னுடன் பேசுவது உண்டு, என்னோடு உரையாடுவது உண்டு. அது தொடர்பான கருத்தரங்குகளிலும் நான் பங்கேற்பது உண்டு. அதை நான் சொன்ன மாதிரியே
ஏற்கனவே இந்த ஐநா சபையினுடைய செயற்பாடுகள் அல்லது போனால் குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய செயற்பாடுகள் என்னை பொறுத்தவரையிலையும் தனிப்பட என்னை பொறுத்தவரையிலையும் அவற்றில் திருப்தி இல்லாத ஒரு தன்மைதான் இருக்கிறது. காலம் சென்று வழங்கப்படுகின்ற நீதி என்பது ஒரு பெரிய அநீதி தான், அதுவே பெரிய ஒரு அநீதி தான், அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில இந்த நாட்டுல குற்றம் இழைத்த ராஜபக்சேக்களாக இருக்கட்டும் அல்லது இதற்கு துணை நின்ற இன்றைக்கு கருணாநிதி மேல நாங்கள் நேரடியாக குற்றத்தை சுமத்தி விட முடியாது. அவர் மக்களால் தண்டிக்கப்படுகிறார், அல்லது போனால் தமிழ் மக்கள் மத்தியிலே அவர் ஒரு துரோகியாக பார்க்கப்படுகிறார் என்றதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய ராஜபக்சேக்கள் இன்றைக்கு ஆட்சியை இழந்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை தாண்டி சட்டம் என்கின்ற பொறிமுறை கூட இதை கர்மா என்ற ஒரு விஷயம் தண்டிக்கிறதே தவிர சட்டம் என்கின்ற ஒரு பொறிமுறைக்கு ஊடாக நேரடியாக இவர்கள் உயிரோடு இருக்கின்ற காலப்பகுதியில தண்டிக்கப்பட போவது இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அதான் நடக்க போகுது. இவர்கள் உயிரோடு இருக்கும் காலப்பகுதியில் இவர்கள் நிச்சயமாக ஒருவரும் நிச்சயமாக தண்டிக்கப்பட போவது இல்லை. முன்னமே சொன்ன மாதிரி தான் இந்த சர்வதேச பொறிமுறைகள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, அல்லது உள்நாட்டு பொறிமுறைகள் மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லை. எங்களுடைய வேலை கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில எதிர்கால சந்ததியை சவால் மிகுந்த இந்த சூழல்ல இந்த ஈழத்துல வாழ்றதுக்குரிய ஒரு தற்காப்பு பொறிமுறையை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்வது தான் நாங்கள் செய்யக்கூடிய ஒரே வழிமுறையாக இருக்கு. இந்த கருத்துக்களை வைத்துக் கொண்டு இன்னொரு கடும் போக்குவாரி என்று நீங்க நினைக்க வேண்டாம். நான் பேசுவதுதான் யதார்த்தம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.